டிஏஜிங் இந்த ஒரு பர்டிகுலர் வார்த்தை தான் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்கு. காரணம், இப்போ கோட் படம் வருது கரெக்டாக, விஜயனாவோட படம். அதில் அவர் இன்னைக்கு 50 வயசு ஆயிடுச்சு, அரசியலுக்குள்ளெல்லாம் வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இப்போ அவரோட படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஒரு 25 வயசு பையன் மாதிரி காமிக்கிறதுக்கு மிகப்பெரிய முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு கரெக்டாக. ஸோ அந்த டிஏஜிங் அப்படின்னா எப்படி அவர் வந்து 25 வயசு பையனாக காமிக்க முடியுங்கிறப்போ டிஏஜிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆயிருக்குது. ஒரு நடிகனை ஒரு சினிமா திரையில் பார்க்குறப்போ வயசை கம்மியாக்கி காமிக்க முடியும்னு அதுக்கு வந்து நம்ம எல்ஏக்கு போய் யூஎஸில் வந்து லோலா அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் அவதார், கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் விஎஃப்எக்ஸ் பண்ணுற கம்பெனிக்கிட்ட வந்து இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க. இது இவ்வளோ பெரிய டாஸ்காக இருக்கிறப்போ நம்ம நிறைய பேர் கடந்து போகிற ஒரு பர்டிகுலர் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே இதை ஒருத்தர் ரியல் லைஃப்பில் பண்ணிட்டு இருக்காரு. மதன 50 வயசு ஆளு 20 வயசு ஆகுறதுன்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஒரு 46 வயசு கொண்ட ஒரு மிகப்பெரிய பில்லியனியர் இன்ஃபேக்ட் அவர் வந்து வருஷம் மிகப்பெரிய ஒரு எஃபர்ட் எடுத்து ஈவன் பையனோட பிளட்டெல்லாம் எடுத்து தனக்குள்ளெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய எஃபர்ட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணி அவரோட வயசை ரிவர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏங்க இதெல்லாம் பண்றீங்க, உங்களோட கோல் என்ன அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு வந்து அவருக்கு 46 வயசு. அவரோட கோல் என்னன்னா ஒரு 18 வயசு பையனா மாறுறது தான். இப்போ அவருக்கு வந்து என்னோட வயசு நீங்க வந்து 46 வந்து என்னோட பயாலஜிக்கல் ஏஜ், நான் பிறந்து வளர்ந்தது வந்து 46 வருஷம் வாழ்ந்திருக்கேன். ஆனா இப்போ என்னோட ஏஜ் என்னன்னு என்னோட உடம்புல இருக்கிற செல்ஸ் எல்லாம் நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 35 வயசு பையன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இன்னும் நான் 18 வயசு பையன் ஆயிடுவேன் அப்படிங்கிறாரு. ஏன் இதெல்லாம் பண்றீங்கன்னு கேட்டா, முதல் முறையா உலகத்துல மனிதர்கள் மரணத்தை தள்ளி போட முடியும் பை ஆல்வேஸ் பீயிங் யங். அதுக்காக தான் நான் ஒரு முயற்சி செய்யறேன்னு ஒரு திடுக்கிடற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க, மரணம்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு முடிவு. ஆனா ஒரு மிகப்பெரிய பணக்காரங்க வந்து ஒரு மிகப்பெரிய ரிசர்ச்சை பண்ணி அண்ட் அதை எல்லார்கிட்டையும் சொல்லி, இனிமே மனிதர்கள் சாகிறதுக்கு வேணாம், மனிதர்கள் வயசாக கூட வேணாம், நம்ம எப்பவுமே இளமையா இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் அதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு வீடியோவில் அதெல்லாம் என்னன்னு தான் பார்க்க போறோம். சிம்பிளா சொல்லணும்னா டிஏஜிங் இன் ரியல் வேர்ல்டு என்னங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ரொம்ப கிரேசியா இருந்துச்சுங்க கேட்கறதுக்கு, அவர் என்னென்ன பண்றாருங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு. I'll tell you everything about him. பட் அதுக்கு முன்னாடி நீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் எல்ஏல இருந்து கோலிவுட் வரைக்கும் என்னென்ன உலகத்துல கிரேசியா நடந்துட்டு இருக்கோ எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து என்னால டெய்லி நைட் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துல வந்து சேர்க்க முடியும். ஜாயின் பண்ணிட்டீங்களா MG ஸ்குவாட்ல? ஆரம்பிக்கலாமா? Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிரையன் ஜான்சன் அப்படிங்கிறவர் வந்து யாருன்னு முதல்ல பார்த்துருவோம். இவர் வந்து ஒரு மிகப்பெரிய டெக் பில்லியனியர், ஓகேவா, மில்லியனியர்ல பில்லியனியர். இவர் வந்து நிறைய டெக் சம்மந்தமாக ப்ராடக்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சி அதை பேபால் மாதிரி மிகப்பெரிய கம்பெனிஸ்க்கு, நம்ம ஊரில் எப்படி ஜிபே ஃபோன்பே இருக்கும் அந்த மாதிரி யூஎஸில் பேபால் அந்த மாதிரி மிகப்பெரிய கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து இவர் விற்றுருக்காரு, நிறைய சம்பாதிச்சிட்டாரு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இவர் மாதிரி ஒரு பர்ஃபெக்டான லைஃப் யாருக்குமே இருக்க வாய்ப்பே கிடையாது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு ஒய்ஃப், ஒரு நல்ல குழந்தைங்க, அப்புறம் வந்து சர்ச்சுக்கு சண்டே ஆயிடுச்சுன்னா ஃபேமிலியோட சர்ச்சுக்கு போயிடுவார், ஒரு சின்ன பஞ்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, பெருசாக எந்த திமிரும் கிடையாது. ஒரு ரொம்ப நார்மலான ஒரு பர்ஃபெக்டான லைஃப். அவர் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நார்மலாக பிறந்து கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவர். ஸோ அவருக்கு வந்து வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிருச்சு, ஒரு பர்ஃபெக்டான லைஃப்னு இருக்கிறப்போ அவருக்கு வந்து திடீர்னு வாழ்க்கையில் வந்து ஒரு எம்டினஸ் வந்துச்சு. அவர் அப்படி தான் சொல்கிறார், எனக்கு ஒரு பெரிய எம்டினஸ் இருந்துச்சு, என்னோட வாழ்க்கையோட பர்பஸ் என்ன, நான் இந்த மனித நேயத்துக்கு என்ன பண்ண போகிறேன், 35 வயசில் எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு, எனக்கு தேவையான எல்லாம் கிடச்சிருச்சு, ஒரு மனைவி, ஒரு குடும்பம், ஒரு நல்ல வாழ்க்கை எல்லாமே அமைஞ்சிருச்சு. பட் நான் இந்த மனிதர்களுக்கு ஏதாவது பண்ணணும், ஹியூமனிட்டிக்கே நான் ஏதாவது அடுத்து பண்ணணும்னு யோசிச்சு அவர் எடுக்கிற டெசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் மரணத்தை தள்ளி போடுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன்னு முடிவு பண்ணிட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வேற யார் மேலேயோ பண்ணல, தான் மேலேயே பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இப்போ 46 வயசு, இதை ப்ராபப்ளி ஆரம்பிச்சப்போ அவருக்கு 35 வயசு. தான் வயசு வந்து ரிவர்ஸ் பண்ணணும், அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச்சில் உட்கார ஆரம்பிக்கிறாரு. இன்ஃபேக்ட் இது அவங்களோட ஒய்ஃப் எல்லாம் இருந்துக்கிட்டு, இது என்ன மரணத்தை தள்ளி போடுறதா, வயசை கம்மியாக்கணும், எப்படி மரணத்தை தள்ளி போட முடியும், ஓல்டேஜ் வரக்கூடாதுன்னா வயசாக நம்ம இன்னும் இளமையாயிட்டே போயிட்டு இருக்கணும், அவர் இருக்கிற வயசுலேயே இருக்கணும், அதுக்கு நான் டிஏஜ் பண்ண போறேன். ஒரு சினிமாவில் ஒரு ஆக்டருக்கு பண்றதை வந்து நான் ரியல் லைஃப்ல பண்ணறேன், நான் உண்மையிலே என் வயசை வந்து நான் கம்மியாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உட்கார்றாரு. ஒய்ஃபுக்கும் இவருக்கும் நிறைய காம்ப்ளிகேஷன் வருது. கடைசியில் வந்து ஒரு ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு கம்பெனி எல்லாம் வச்சிருக்காருல, சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர்னு சொன்னேன்ல, அந்த கம்பெனி எல்லாத்தையுமே வந்து அவர் முடிஞ்ச அளவுக்கு அதுல இருந்து ஆட்டோ பைலட்ல மத்தவங்க கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு அதுல இருந்து வெளியே வந்துடுறாரு. இனிமே என்னோட வாழ்க்கையோட கோலே வந்து என் வயசை ரிவர்ஸ் பண்றதான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2021 இதுக்குன்னு ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு. இந்த ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரையன் ஜான்சன் இன்னைக்கு அவருக்கு 46 வயசு ஆயிடுச்சு. இதை யோசிச்சு அவர் வந்து இன்னைக்கு 46 வயசு, 10 வருஷம் கடந்து போயிடுச்சு. ஆனா அது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவரோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட வயசை ரிவர்ஸ் பண்றது தான். ஸோ ஈவன் தோ he is 46 today, அவரோட
ஏஜ் வந்து ஆனால் அவரோட மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவரோட உடம்புல இருக்கிற செல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோன்னா அவருக்கு வந்து 35 வயசு தான் இருக்குது. நான் வந்து 10 வருஷத்தை டிஏஜ் பண்ணிட்டேன், நான் இன்னும் 18 வயசு பையனாக மாற போகிறேன், அவரோட பையனுக்கு 18 வயசு, நான் அவனோட ஏஜுக்கு நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கிளைம் வைக்கிறாரு. நிறைய டாக்டர்ஸ் நிறைய சயின்டிஸ்ட் வந்து இது என்னங்க இதெல்லாம் லாஜிக்கே இல்லாமல் இருக்குது, இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாலும் இவர் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிக்கை இருக்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சலஸில் வந்து இவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஹவுஸ் இருக்குது. ஓகேவா, அந்த ஹவுஸில் 30 டாக்டர்ஸை கூப்பிட்டு வராரு. பணக்காரர். ஓகேவா, 30 டாக்டர்ஸை கூப்பிட்டு வராரு. உலகத்தோட பெஸ்ட் டாக்டர்ஸ் 30 பேரை வந்து அவர் இன்ஹவுஸாக வச்சுக்கிறாரு வீட்டுக்குள்ளே. லிட்டரலா இந்த 30 டாக்டர்ஸுக்கும் ஒரே ஒரு பேஷண்ட் யாரு, நம்ம பிரையன் ஜான்சன் தான். இவரை வந்து வயசை கம்மியாக்குறது மட்டும்தான் இவங்களோட ப்ராஜெக்ட், வேற எதுவுமே கிடையாது. இவங்களோட லிட்டரலா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இவங்க வேலை பார்க்க வேண்டிய ஒரே பர்சன் வந்து ஒருத்தர் தான். அவரோட வயசை கம்மியாக்கணுங்கிறது தான் இவங்களோட ப்ராஜெக்ட். இது அவர் உண்மையிலே பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இவருக்குன்னு வந்து வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலே செட் பண்ணி வச்சிருக்காரு. நீங்கள் இன்னைக்கு சென்னையில் போனால் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எக்யூப்மெண்ட்ஸ், ஒரு ஏஜிங் ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இவர் வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சிடுறாரு. எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு இவர் வந்து ஒரு டயட், ஒருத்தன் வந்து சாப்பிட்றதுலேருந்து எவ்வளோ நேரம் தூங்குறாங்கிறதுலேருந்து எத்தனை மணிக்கு தூங்குறான், எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறான், என்னென்ன சாப்பிட்றான், எஸ்பெஷலி அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னென்ன சாப்பிட்றேங்கிறத விட என்னென்ன சாப்பிட மாட்டேன், எது பண்ண மாட்டேங்கிறது ரொம்ப முக்கியம் வயசை கம்மியாக்குறதுலன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட்டுக்குள்ள வராரு. அது என்ன நான் அடுத்து சொல்றேன். சொல்லிட்டு இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2021 2024 ஓகேவா, லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ்ல he has managed to reverse 10 இயர்ஸ்னு ஒரு கிளைம் வைக்கிறாரு. அண்ட் இதுக்கு வந்து அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 30 டாக்டர்ஸ் எல்லாம் வச்சிடுறாரு. காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சிருவாராம். இப்போ அவரோட ரொட்டீன் நான் உங்ககிட்ட சொல்றேன். காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சிருவாராம். 4:30 மணி அதிகாலை எந்திரிச்சிட்டு 1 hour ஒர்க் அவுட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வரோம். அதான் அவரோட ஃபர்ஸ்ட் மீல் ஆஃப் த டே. பிரேக்ஃபாஸ்ட் வந்து 6:30 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிடுவாரு. அடுத்து மறுபடியும் ஒரு 3 மணி நேரம் ஒர்க் அவுட். 11 மணிக்கு வந்து கடைசி மீல் ஆஃப் த டே. எப்படி 6:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட், 11 மணிக்கு, காலையில் 11 மணிக்கு சொல்கிறேன், நைட்டு சொல்லலை, 12 மணிக்கு முன்னாடி ஒரு 11 மணி வரும்ல காலையில் வெயில் அடிக்கிறப்போ, அந்த 11 o'clock வந்து he has his last meal for the day. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ எப்படி ஒரு உடம்பு எப்படி தாங்கும்னு கேட்டிங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ். உள்ளுக்குள்ள வந்து ஒரு நாளுக்கு 100 சப்ளிமெண்ட் எடுக்கிறாராம். 100 டேப்லெட்ஸ் அவர் வந்து சப்ளிமெண்ட்டாக எடுக்கிறார். அது அவரே சொல்கிறாரு. 100 டேப்லெட்ஸ் எடுக்கிறாரு. அண்ட் கம்ப்ளீட்டாக வந்து இப்போ இவர் வந்து வீகன் டயட் ஃபாலோ பண்ணுறாரு. இவரோட பையன் வந்து இதே ஃபாலோ பண்ணிருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் ஆட் பண்ணிக்கிறான். பட் இவர் வந்து ஒரு வீகன் டயட் வேற இருக்காரு. அதுக்கடுத்து 8:30 மணிக்கு தூங்க போயிடுவாராம். என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது இவர் பண்ணுறது. இவர் பண்ணாதது நான் சொல்கிறேன். பயங்கர ஸ்ட்ரிக்டான டயட். இது வரைக்கும் 3 வருஷத்தில் ஒரு தடவை கூட ஒரு பர்கர் சாப்பிட்டது இல்லையா, பிட்சா சாப்பிட்டது கிடையாதான், ஒரு கோக் பெப்சி அந்த மாதிரி எதையும் குடிச்சது கிடையாது, சரக்கு அடிச்சது கிடையாது, லேட்டாக தூங்க போனது கிடையாது. டெய்லி அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிருக்காராம். ஒரு நாள் கூட அவர் அது பிரேக் பண்ணதில்லை அப்படிங்கிறாரு. ஏன்னா பிரேக் பண்ணிட்டா ஒருவேளை நம்மளோட உடம்பை நம்ம ஹர்ட் பண்ணிடுவோம், நம்ம டிஹெச் பண்ணணும் வெறியா இருந்துட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் ஒரு கிரேசியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுறப்போ இவருக்கு வந்து இவரோட பையனோட பிளாஸ்மாவை எடுத்து உள்ள வச்சிருக்காங்க, இந்த பிளட்ல இருக்கிறது தானே. ஸோ பிளாஸ்மாவை எடுத்து இவரோட உடம்புக்குள்ள வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னவே அவரோட பையனோட ரத்தத்தை வந்து இவரோட உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு என்ன கேட்கறதுக்கே பயங்கரமா இருக்குது. ஏதோ வந்து ரத்த காட்டேரி வந்து குடிச்சு மற்றவங்களோட ரத்தத்தை குடிச்சிருக்குங்கிற மாதிரி தான் வந்து ஒரு கேட்கறதுக்கு அப்படிதான் இருக்குது. பட் இட்ஸ் அவர் வந்து ஃபாலோ பண்றதை நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ பையன் வந்து பையனே வந்து முன் வந்து இல்லை என்னோட எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னானா. ஸோ அந்த பிளாஸ்மா எடுத்து இவர் உடம்புக்குள்ள ஏற்றிட்டு இருக்காரு, பிளட் பிளாஸ்மாவை. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இவர் பண்றாரு. இவ்வளோ பண்றாரு. அவரோட செலவு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு $2 million அமெரிக்கன் டாலர்ஸ், தட் இஸ் 16,76,84,700 rupees. இவர் ஒருத்தரை வந்து தன்னை மட்டுமே பார்த்துக்கிறதுக்கு இவர் செலவு பண்ணிருக்காரு. யோசிச்சு பாருங்க உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு. இப்போ இவர் இதெல்லாம் பண்றாருன்னா நிறைய பேர் இது வந்து அவர் பப்ளிக்காவே நிறைய இடத்துல பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேவா, அண்ட் விசிபிளா அவர் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நம்மளால சில விஷயங்கள் வித்தியாசமா பார்க்க முடியுது. எனக்கு அவர் டிஹெச் பண்ணிட்டாருங்கிறதுனால என்னால் சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா நான் நேரில் பார்த்தா தான் சொல்ல முடியும். வீடியோவில் பார்க்குறத நான் எதையுமே நம்ப மாட்டேன். ஸோ நான் நேரில் அவரை பார்த்ததில்லைன்னு என்னால் கமெண்ட் பண்ண முடியல. பட் நிறைய பேர் அவரை பார்க்குறவங்க வந்து இல்லை அவர் வயசு கம்மியான மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அவரை சுற்றி இருக்கிறவங்கலாம். அண்ட் இவரோட கோல் வந்து இப்போ 35 வயசு தான் வந்திருக்காரு, 46 வயசில். ஆனால் இவரோட கோல் வந்து 18 வயசுக்கு ரிவர்ஸ் பண்ணி போகணும்னு. ஸோ ஒரு பாட்காஸ்ட்டில் ஒரு டாக்டர் வந்து இவர்கிட்ட கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்குறது, அமெரிக்கன் டாக்டருங்கிற ஒரு சேனல்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கிட்ட வந்து பேசுகிறப்போ சரி எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட வாழ்க்கையோட லட்சியம் என்ன, இப்படியே வயசு 18 வயசு பையனா என்ன பண்ண போறீங்க, 70 வயசில் நீங்கள் ஒரு 18 வயசு பையன் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபிசிக்கலாக பார்க்குறதுக்கு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருனா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கிட்ட போயிட்டு இருக்கோம். ஏஐலாம் வந்துருச்சு, உலகத்தில் வந்து யோசிக்கிற திறனை வந்து இன்னைக்கு கம்ப்யூட்டர்ஸ் கொண்டு போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு இனமாக மாறிட்டு இருக்கோம். அப்போ மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரணம் தான். நம்மளுக்கு நடுவில் வாழ்கிறதுக்கு இடம் இல்லைங்கிறப்ப வீடு கட்ட ஆரம்பித்தோம்,
போகிறதுக்கு லேட் ஆகுதுங்கிறப்போ வீல் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம். மக்களுக்குள்ள வந்து இடம் பத்தலைங்கிறப்போ நாடுகளுக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சு, கிரீடு, இதெல்லாமே நிறைய விஷயத்தை நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. 21st century வந்தாச்சு. இந்த 21ஆம் நூற்றாண்டோட மிகப்பெரிய லட்சியமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மரணம்ங்கிற ஒரு பிரச்சனையை மட்டும் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கல. ஓவர் த பீரியட் ஆஃப் ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா, அந்த ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் சொல்லுவாங்கல்ல, 500-600 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் 80 வயசு 90 வயசுலாம் அவ்வளோ ஈஸியாக பார்த்தது கிடையாது. 80-90லாம் பார்த்தது கிடையாது. ரொம்ப சீக்கிரமாக இறந்து போயிடுவாங்க. ஒன்று நேச்சுரல் காசஸ்னால இறந்து போகலைனாலும் இந்த போர் அந்த மாதிரிலாம் பார்த்து இறந்து போயிடுவாங்க. ஓரளவுக்கு நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை இன்னைக்கு மாடர்ன் மெடிசன் புஷ் பண்ணிட்டே போயிட்டு இருக்குது. என்னோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து சாகாவரத்தை நோக்கி போகிறது. 21st century இப்போ நம்ம இருக்கிற நூற்றாண்டு மட்டும் இல்லை, 25th century, இன்னும் 500 வருஷம் கழிச்சு உலகம் எப்படி இருக்குங்கிறத நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் என்னோட கோல். அண்ட் நான் இப்போ பண்ணுறது வந்து எனக்கு மட்டும் கிடையாது. நான் இதை பண்ணிட்டேன்னா நான் மட்டும் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. இது எல்லாத்தையுமே நான் பப்ளிக்காக போட்டுருவேன். இது சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா உலகத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் மறுபடியும் ரெசிப்ரோகேட் பண்ணலாம். மரணம்ங்கிற ஒரு பிரச்சனையை வந்து இன்னைக்கு மனிதர்கள் சால்வ் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். அதுதான் என்னோட கோல் அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. எனவே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மரணம்ங்கிற ஒரு விஷயம் வந்து தள்ளி போகணுங்கிறப்பது ஒரு 20 வயசில் நம்மளுக்கு வந்து ஒரு பெருசாக கன்சர்னாக தெரியாது. பட் when you look at our grandparents, when we look at our parents, அவங்களெல்லாம் வந்து நம்ம டிஏஜ் பண்ணி அவங்கள வந்து இன்னும் கொஞ்ச நாள் நம்ம அவங்க கூட இருக்க முடியும், நம்ம இன்னும் கொஞ்ச நாள் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனோட இருக்க முடியும்லாம் யோசிச்சோன்னா, அது அந்த ஆங்கிள் இமோஷனலாக யோசிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் இதுக்கு கான்ட்ராரியாக இருக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸ், மனிதர்கள் வந்து சாகாவரத்தை நோக்கி போகணுமா, சாகாவரம் போல் சோகம் உண்டான்னு கூட பாட்டெல்லாம் இருக்குது. அது மாதிரி ஒரு சோகமான விஷயம் இருக்கா? எண்டே இல்லைன்னா அதில் என்ன பாயிண்ட்டு? ட்ராய்னு ஒரு ஹாலிவுட் படம் இருக்கும். அதில் சொல்லுவாங்க, கடவுள் வந்து மனுஷங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. ஏன் தெரியுமாண்ணா? ஏன்னா மனுஷங்களுக்கு வந்து முடிவுன்னு ஒன்று இருக்குது. முடிவுன்னு ஒன்று இருக்கிறதுனால வாழ்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக இருக்குது. முடிவே இல்லைன்னா நம்ம பண்ணுறது எதுவுமே ஒரு சிக்னிஃபிகண்டான விஷயம் கிடையாது. எப்போனாலும் எதனாலும் பண்ணலாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே போயிட்டு, அது there is no fun in that. மரணம் தான் வந்து லைஃபை பியூட்டிஃபுல் ஆக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. இவர் வந்து மரணமே இருக்கக்கூடாது, அதை தள்ளி போடணும், சாகாவரத்தை நோக்கி போகணும், அது அட்லீஸ்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை பல நூற்றாண்டுகளுக்கு தள்ளி வைக்கணும்னு இவர் இது வேலையை பார்த்துட்டு இருக்காரு. சொல்கிறது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே செஞ்சுட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் அவரோட பிரெயின், ஹார்ட்டு, லங்ஸ், லிவர், கிட்னி, டீத்து, ஸ்கின்னு, ஹேர், நம்மளோட உடம்புல வந்து ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற ஒரு பார்ட் வந்து வேற மாதிரி வந்து ஏஜ் ஆகுமா. அது எனக்கே கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு அதை பார்க்குறப்போ. அது எல்லாத்தையுமே ஒரு கன்சிடரபுளாக சிக்னிஃபிகண்ட்டாக குறைச்சிட்டு இருக்காரு. அவர் நிறைய இடத்துல ஸ்டாக்னேட் பண்ணி வச்சுட்டாரு. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்னு சொல்லி ஒரு சைடு சொல்கிறாங்க, இன்னொரு சைடு இது வேணான்னு சொல்கிறாங்க. ஆல் தட் பீயிங் செட் அண்ட் டன், நிறைய பேர் வந்து இவரை போய் மீட் பண்ணிவிட்டு யூடியூபர்ஸ் வந்து நானும் ட்ரை பண்ணுறேன்லாம் சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணிவிட்டு ஒரு மாதம் முடிகிறப்போ, அப்பா சாமி, என்னை கிட்ட இருக்கிற பிட்ஸா கடைக்கு கூப்பிட்டு போங்க, என்னை கிட்ட இருக்கிற ஜூஸ் கூப்பிட்டு போங்க, என்னால் இப்படி வாழவே முடியாது, நான் செத்தா கூட பரவாயில்லன்னு சொல்லி நிறைய பேர் அவங்களோட இந்த டயட்டை பிரேக் பண்ணிடுறாங்க. ஒருவேளை உங்ககிட்ட இந்த சீக்ரெட் கொடுக்கப்பட்டுச்சுனால், ஒருவேளை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆயிட்டார்னு வச்சுருக்காங்க பிரையன் ஜான்சன், விச் இஸ் வெரி அன்லைக்லி, பட் ஒருவேளை அவர் சக்சீட் ஆயிட்டார்னால் உங்ககிட்ட இந்த சீக்ரெட் கரெக்டாக நீங்கள் வந்து 8:30 மணிக்கு தூங்கிடணும், 4:30 மணிக்கு எந்திரிக்கணும், ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணணும், ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது, 100 டேப்லெட் எடுத்துக்கணும், சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும், பயங்கர ஸ்ட்ரிக்டான டயட்டில் இருக்கணும், பார்ட்டி பண்ணக்கூடாது, சரக்கு அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி எல்லா ரூல்ஸையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் சாகாவரத்தை நோக்கி போவீங்க. பல நூற்றாண்டுகள் இந்த உலகத்தை பார்க்கலான்னு சொன்னால் ஃபாலோ பண்ணுவீங்களா? மதனை மூடிட்டு அந்த பிரியாணியை கொடு அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பிரியாணி தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு சாகாவரத்தை விட பிரியாணி தான் முக்கியம்னு நினச்சிங்கன்னா பிரியாணின்னு சொல்லி இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மதனை நம்மளுக்கு சாகாவரம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே நோ டெத் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நோ டெத் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட இல்லை நோ டெத் கூட ஒரு நெகட்டிவ் கனோட்டேஷன் இருக்குது. ஃபார் எவர்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணி வேணும்னா பிரியாணின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். லைஃப் ஃபார் எவர் வேணும்னா ஃபார் எவர்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் யாருக்கு நம்ம சேனலில் வந்து அதிகமாக எது வேணும்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மதன் குரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியாலும் சர்ச் பண்ணிங்கன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். இங்கே லிங்க் எல்லாம் இருக்கும். MG ஸ்குவாடில் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணுங்கள். அப்போனா தான் இந்த மாதிரி கிரேசியான இன்ஃபர்மேஷன்லாம் உங்ககிட்ட டெய்லி வந்து சேரும். ஜாயின் பண்ணிட்டீங்களா? நான் போயிட்டு வரவா? I'll see you tomorrow. Love you all. Take care. இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி குரூப்பில் போடுங்க. எப்படி கமெண்ட் வருதுன்னு மட்டும் பாருங்கள். Cheers MGs.